உண்மை நேர்மைக்கு முதலிடம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி. நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் அஸ்வர் கான் முகமது அஜாத் கான். முதலில் தலைப்புச் செய்திகள். முதலிடம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி. சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு ரிஷாட் பதியுதீனின் முயற்சியினால் விரைவில் புதிய கணக்காளர் நியமனம். உண்மை நேர்மைக்கு முதலிடம். இளைஞர்களின் தேவைகளை நிவர்த்திக்க முடியாத தூர நோக்கற்ற அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்புவோம். உதுமாங்கண்டு நாபீர் தெரிவிப்பு. உண்மை நேர்மைக்கு முதலிடம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி. மறுவடிவம் அறக்கட்டளை அமைப்பினரின் 5 வருட பூர்த்தியை முன்னிட்டு முன்பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியும் பரிசளிப்பு நிகழ்வும். உண்மை நேர்மைக்கு முதலிடம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி. எனது பதவிக்காலத்தில் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட சில பாடசாலைகளை மாநகர சபையினால் பாரமெடுத்து நடத்தினோம் என முன்னாள் கல்முனை மாநகர சபை முதல்வர் சிராஸ் மீரா சாஹிப் தெரிவிப்பு. உண்மை நேர்மைக்கு முதலிடம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி. முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் திரு கலீலுர் ரஹ்மான் டிஜிட்டல் ஊடகம் மற்றும் பத்திரிகை கல்வி நிறுவனத்தினால் கௌரவிப்பு. உண்மை நேர்மைக்கு முதலிடம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி. சுபோதினி அறிக்கையின் சம்பள முரண்பாட்டு தீர்வினை வழங்கும்படி வலியுறுத்தி நாளை புதன்கிழமை கவன ஈர்ப்பு போராட்டம். அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு ஏற்பாடு. உண்மை நேர்மைக்கு முதலிடம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி. இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளன தலைவர் ஜஸ்வர் உமருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனுக்கும் இடையில் விசேட சந்திப்பு. உண்மை நேர்மைக்கு முதலிடம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி. இனி வருவன விரிவான செய்திகள். அஜாத் கான் மரத்தளபாட காட்சியறை அண்ட் ஷோரூம். புதிய டிசைன்களில் புதுவகையான மரத்தளபாடங்களை ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள அஜாத் கான் மரத்தளபாட காட்சியறை அண்ட் ஷோரூம் கல்முனை கடற்கரைப்பள்ளி வீதியில் மற்றும் சாய்ந்தமருது ஒராபி பாஷா வீதியில் 2 கிளைகளை கொண்டு இயங்கும் அஜாத் கான் கார்பென்ட்ரி ஒர்க் ஷாப் மரத்தளபாட காட்சியறைக்கு இன்றைய விஜயம் செய்யுங்கள். அதன் நம்பகத்தன்மையை அறிந்து கொள்ளுங்கள். அஜாத் கான். நீண்ட காலமாக கவனிப்பாரற்றிருந்த சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையின் கணக்காளர் வெற்றிடத்துக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனால் நிரந்தர தீர்வு எட்டப்பட்டுள்ளது. இவ்வளவு காலமும் மாகாண சபைக்கு கீழ் இவ்வைத்தியசாலை இருந்தும் மாகாண மாவட்ட பிரதேச அரசியல்வாதிகளாலோ இப்பிரச்சினைக்கு எந்த தீர்வும் எட்டப்படாமல் காணப்பட்டது. இது சம்பந்தமாக வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவினர் பல அரசியல்வாதிகளிடம் எத்தி வைத்த போதும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. இதன் அடுத்த கட்டமாக சம்மாந்துறை வைத்தியசாலை அபிவிருத்தி குழு சம்மாந்துறை பெரிய பள்ளிவாசல் தலைவர் ரிஷாட் பதியுதீனிடம் முன்வைத்த வேண்டுகோளுக்கிணங்க ரிஷாட் பதியுதீனின் அயராத முயற்சியினால் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு நிரந்தர கணக்காளரை நியமிக்கும் வெற்றிடத்தை நிரப்பும் முகமாக காடர் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மிக விரைவில் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கான கணக்காளர் நியமனம் இடம்பெறவுள்ளதாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சிலிருந்து உத்தியோகபூர்வமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. சம்மாந்துறை மண் மாகாண அரசியல் அதிகாரம் மாகாண சபை அமைச்சு பதவிகள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை சில கட்சிகளினால் பெற்றும் இந்த கணக்காளர் நியமனத்துக்கு எந்த தீர்வும் கடைசி வரைக்கும் கிடைக்காத போது சியின் தலைவர் ரிஷாட் பதியுதீனின் விடாமுயற்சியின் பிரதிபலனாக இப்பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துள்ளது. இப்பிரச்சினைக்கான தீர்வை வழங்கிய முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு சம்மாந்துறை மக்கள் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழுவினர்கள் நன்றிகளை தெரிவித்துள்ளனர். சம்மாந்துறை மக்கள் கடந்த காலங்களில் விட்ட தவறுகளை இனியும் விட முடியாது. நமது கைகளை பலப்படுத்த அவர்கள் தயாராகி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று நாபீர் ஃபவுண்டேஷன் ஸ்தாபகர் பொறியியலாளர் உதுமாங்கண்டு நாபீர் தெரிவித்தார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடும் போது கடந்த 30 வருட காலமாக எமது மக்களின் தேவைகளை கண்டறிந்து நிறைவு செய்வதற்கான சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்தது. அதனால் எதிர்வருகின்ற தேர்தல்களில் எமது நாபீர் ஃபவுண்டேஷனுக்கு அதிகாரம் வழங்கி அழகு பார்க்க மக்கள் தயாராகி வருகின்றனர். எமது பிரதேசம் எமது சமூகம் தொடர்ந்தும் அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்படும் நிலை மாற்றப்பட வேண்டும். அதுக்கு நாம் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து களமிறங்க காத்திருக்கின்றோம். அதனூடாக பல்வேறு அபிவிருத்திகளையும் முயற்சிகளையும் உரிமைகளையும் வென்றெடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை எமக்குண்டு. மாவட்டத்தில் உள்ள சம்மாந்துறை மட்டுமல்ல கிழக்கு மாகாண மக்கள் அனைவரும் பயன்பெறக்கூடிய திட்டங்களை நாம் வகுத்து வைத்திருக்கின்றோம்.
குறிப்பாக சம்மாந்துறை மக்கள் கடந்த காலங்களில் விட்ட தவறுகளை இனியும் விட முடியாது. நமது கைகளை பலப்படுத்த அவர்கள் தயாராகி வருகிறது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். பொத்துவில் மறுவடிவம் அறக்கட்டளை அமைப்பின் ஏற்பாட்டில் மறுவடிவம் அறக்கட்டளை அமைப்பினரின் 5 வருட பூர்த்தியை முன்னிட்டு முன்பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியும் பரிசளிப்பு நிகழ்வும் அண்மையில் பொத்துவில் களப்புக்கட்டு சிறுவர் பூங்காவில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் ரிஸ்லி முஸ்தபா எடுகேஷன் எய்ட் சமூக சேவைகள் அமைப்பின் சார்பாக முன்பள்ளி மாணவர்களுக்கான பாடசாலை புத்தகப்பை மற்றும் கோப்பிகள் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வுக்கு அமைப்பின் உறுப்பினர்களான ஏஜேஎம் ஹசான் மற்றும் எம்எம் அம்ஜத் ஆகியோர் கலந்து கொண்டனர். நெறிபுரல்வான வாழ்க்கை கோலத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காகவும் சிறுவர்களை பிள்ளைகளை பாதுகாப்பதற்காகவும் கல்வி இன்று மிக முக்கியத்துவம் பெறுகின்றது என முன்னாள் கல்முனை மாநகர முதல்வர் சிராஸ் மீரா சாஹிப் தெரிவித்தார். தற்கால இளைஞர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் தொடர்ந்தும் உரையாற்றும் போது குறிப்பாக ஆங்கில கல்வி மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. எதிர்கால தொழில் வல்லுநர்களை உருவாக்குவதற்கு சர்வதேச ரீதியாக ஆங்கிலம் கட்டாயம் படித்திருக்க வேண்டிய தேவை எதிர்காலத்தில் ஏற்படும். இந்த சவாலுக்கு முகம் கொடுக்கக்கூடிய இளைஞர்களை நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்காக நாம் பல்வேறு திட்டங்களை அமுல்படுத்தி வருகிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை மிக கவனமாக வளர்த்து கொள்ளுங்கள். இன்று எமது பகுதிகளில் காணப்படும் போதை போன்ற கெட்ட விடயங்களிலிருந்து எமது பிள்ளைகளை பாதுகாத்து நாட்டின் நட்பிரஜைகளாக உறுதுணையாக இருந்து கொள்ளுங்கள். இன்று எமது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த கஷ்டமான பொருளாதார சூழ்நிலை அகன்று நாட்டு மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வழிபிறக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்றார். டிஜிட்டல் ஊடகத்தின் முக்கியத்துவம் எனும் தொனிப்பொருளில் டிஜிட்டல் ஊடகம் மற்றும் இதழியல் கல்வி நிறுவனம் ஏற்பாடு செய்த செயலமர்வு கொழும்பு 7 நியூ டவுன்ஹால் கேட்போர் கூடத்தில் அண்மையில் இடம்பெற்றது. ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் தலைமை அதிகாரியுமான சாகல ரத்நாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கலீலுர் ரஹ்மான் டிஜிட்டல் ஊடகம் மற்றும் பத்திரிகை கல்வி நிறுவனத்தினால் கௌரவிக்கப்பட்டார். இக்கௌரவிப்பு அவர் அந்த நிறுவனத்துடன் இணைந்து எதிர்கால மாணவ சந்ததிகளுக்காக தொடர்ந்தும் ஆற்றி வரும் பங்களிப்புக்காக வழங்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு எழுத்து மூலம் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்த சுபோதினி அறிக்கையின் 3/2 பகுதி சம்பள முரண்பாட்டு தீர்வின்படி இன்னும் 2 பகுதி வழங்கப்படாமையை சுட்டிக்காட்டி அதனை பெறுவதற்காக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் செய்தும் பலனில்லாத நிலையில் எமது ஆசிரிய அதிபர் தொழிற்சங்க கூட்டணி போராட்டத்தில் குதிக்க உள்ளது என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் செயலாளர் ஆதம்பாவா தெரிவித்தார். இது தொடர்பாக ஊடகவியலாளர்களுக்கு விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது அல்கமரூன் வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. இந்த தொழிற்சங்க போராட்டத்தில் சகல ஆசிரியர்களையும் அதிபர்களையும் கலந்து கொள்ளும்படி வேண்டுகோள் இங்கு விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளன தலைவர் ஜஸ்வர் உமர் அவர்களுக்கும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் ஆகியோருக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று அண்மையில் நடைபெற்றது. இதன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உதைப்பந்தாட்டத்தினை மேம்படுத்துவதற்கான பல விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. இங்கு மட்டக்களப்பு உதைப்பந்தாட்ட சம்மேளனங்களின் செயற்பாடுகளை மேம்படுத்துவது தொடர்பிலான பல தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உண்மை நேர்மைக்கு முதலிடம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி.